தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த 3வது மாதத்தின் 4வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டும் நடத்தி வந்த எபினேசர் இனிமேலும் நம்மை நடத்த ஆண்டவர் ஒரு உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். இந்த உலகத்துக்கு நம்மை வெளிச்சமாக உப்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் முக்கியமாக இந்த உலகத்துக்கு நம்மை அடையாளமாக வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அடையாளமாக இருக்கிறோம். அதை தான் இந்த காலவெளியில் பர்சுத்த ஆவியானவர் நமக்கு வசனமாக வார்த்தையாக சொல்லியிருக்கிறார். தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுத்த செய்திக்கு ஆதாரமாக கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் உள்ளதான 12ஆம் அதிகாரத்தில் உள்ள 6வது வசனத்தின் 2வது பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் உள்ள 6வது வசனத்தின் பின்பகுதி 2வது பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ தேசத்தை பாராதபடி உன் முகத்தை மூடிக்கொள், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார். நீ தேசத்தை பாராதபடி உன் முகத்தை மூடிக்கொள், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலே நீர் நம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் துணிக்க செய்திருக்கிறீங்க. நம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் எங்களை நிரப்பி நடத்துவீராக. எங்களை அடையாளமாக வைத்திருக்கிற தேவன், நாங்கள் எதற்கெல்லாம் அடையாளமாக இருக்கிறோம், அடையாளமிடப்பட்டிருக்கிற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது இந்த நாளில் எங்களோடு பேசி இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்துக்கு மேசியா வருவாரா? இந்த உலகத்தை தேவன் ஆளுகை செய்வாரா? நிச்சயமாகவே தேவன் நமக்கு வெளிப்படுவாரா என்று ஏங்கி கொண்டிருந்த பழைய ஏற்பாட்டு கால மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசன வழியாக இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவர்தான் உங்களை இரட்சகர், அவர்தான் உங்களுக்கு இம்மானுவேல், அவர்தான் உங்களுக்கு அடையாளமாக இருப்பார் என்று ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொன்ன ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியே கர்த்தர் அடையாளமாக மாற்றுவதாக ஆண்டவர் இந்த நாம் வாசித்த வேத வசனத்தில் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நம்மையும் தேவன் இந்த உலகத்துக்கு ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். அதுதான் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையாக நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அடையாளமாக்கினேன் என்று 2வது வசனத்தில் சொல்கிறார். 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் 11வது வசனத்தில் சொல்லுகிறாரு, நான் அவர்களுக்கு உன்னை அடையாளமாக மாற்றினேன் என்று எசேக்கியேல் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நம்ம எல்லாம் அறிந்த பின்னமாக இந்த உலகத்துக்கு கர்த்தர் நம்மை உப்பாக வைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக, இந்த பூமிக்கு உப்பாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். தேவனுடைய வெளிச்சத்தை நாம் பிரகாசிக்கிறவர்களாக இந்த உலகத்துக்கு இருக்கணும். ஆண்டவருடைய நற்கிரியைகளை செய்து இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, அடையாளமாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து இந்த உலகத்தில் இயேசு ஒளியாக வந்தார். அவருடைய ஒளியை தொடர்ந்து பிரகாசிக்க கர்த்தர் நம்மை அடையாளமாக வைத்திருக்கிறார். இயேசு நமக்காக மரித்தார், இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்தார், இயேசு நமக்காக அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறார். இயேசு இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்து கடந்து போயிருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தை தொடர்ந்து பிரகாசிக்கவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காலவெளியில் எப்படியெல்லாம் நாம் கர்த்தருக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கிற, அவரை பின்பற்றி வருகிற மக்கள், அவருடையவர்கள் என்னவெல்லாம் அடையாளமாக இந்த உலகத்துக்கு நாம் தென்பட வேண்டும். நம்முடைய அடையாளம் என்ன? இயேசுவின் பிள்ளைகளாகிய நம்முடைய அடையாளம் என்ன? பிதாவுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய அடையாளம் என்ன? ஒரு விசுவாசின் அடையாளம் என்ன என்பதை இந்த காலையில் கர்த்தர் செய்தியாக சொல்லியிருக்கிறார். முதலாவது நம்முடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி மன்றாடுவது நம்முடைய அடையாளம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அடையாளம் இந்த உலகத்தில் செய்யப்படுகிற அருவருப்பான காரியங்கள், சபைக்குள்ளே செய்யப்படுகிறதான பொல்லாத காரியங்கள், பாவங்களை கண்டும் காணாமல் போய்விடுவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அடையாளம் அவர்களுக்காக மன்றாடுவது, ஜெபிப்பது நம்முடைய அடையாளம். நாம் இந்த காலவெளியில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்.
இந்த உலகத்தில் காணப்படுகிற பயங்கரங்கள், அருவருப்புகள், பொல்லாங்குகள், துரோகங்கள் இவையெல்லாவற்றை கண்டும் நாமும் அப்படியே கடந்து போய்விடும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மை அடையாளமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எதற்காக? அவைகளுக்காக பெருமூச்சு விட்டு அழும்படியாக கர்த்தர் நம்மை அடையாளமாக வைத்திருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தேவனுடைய தாசனாகிய மோசே 10 கற்பனைகளை பெற்றுக் கொடுத்த மோசே சொல்லுகிறார், அவர் செய்த காரியம், முக்கியமான காரியம், ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தார். நாமும் கூட கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டும். நம்முடைய ஜனங்களுக்காக, நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, பாவத்திலே அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக கெஞ்சி மன்றாடி ஜெபிப்பது தான் நம்முடைய அடையாளம். மன்றாடி ஜெபிக்காதவன் அவன் தேவனுடையவன் அல்ல. அருவருப்புகளுக்காக, பாவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்காதவன் தேவனுடையவன் அல்ல. தேவனுடைய பிள்ளை எல்லாவற்றுக்காக பரிந்து பேசி ஜெபிப்பான். யாரையும் கடிந்து கொண்டல்ல, யாரையும் பழிவாங்கல்ல, அவர்களை மன்னித்து, துரோகிகளையும் மன்னித்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்தவர் தான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. சிலுவையிலிருந்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்தது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று தேவன் நமக்காக மன்றாடினார். அதே ஆவி உடையவர்களாக நாம் இருப்பதுதான் அவருடையவர்கள் என்பதற்கான அடையாளம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக மன்றாட வேண்டும். வசனம் 12ஆம் வசனத்தில் தேவனுடைய பரிதாபம் இறங்கியது. யாத்திராகம் 32:12 கெஞ்சி பிரார்த்தித்த அந்த மோசேயின் ஜெபத்தினாலே ஆண்டவர் பரிதாபம் கொண்டார் ஜனங்கள் மேலே. எசேக்கியேல் 9:4 பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதன் நெற்றியில் அடையாளம் போடு என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் ஆண்டவருக்காக அடையாளமிடப்பட்டவர்களாக கெஞ்சி பிரார்த்திக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கெஞ்சி பிரார்த்தித்தவர்களை விட்டு அவர்கள் அழிவுக்கு தப்புவார்கள். வரப்போகிற நாட்கள் அழிவின் நாட்கள். இந்த உலகம் அழிவு நோக்கி தீவிரமாக போயிட்டு இருக்கு. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கிறவளா இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் அடையாளம் விடுவார். நீங்கள் தப்பு வைக்கப்படுவீங்க. பட்டயத்துக்கு நீங்கள் தப்பு வைக்கப்படுவீங்க. முதல்ல 5ஆம் வசனத்தின்படி தேவனுடைய பட்டயத்துக்கு நாம் தப்புவோம். 8ஆம் வசனத்தின்படி தேவனுடைய உக்கிர கோபத்துக்கு நாம் விலக்கப்படுவோம். உக்கிரமான கோபத்தோடு கர்த்தர் இறங்கி வருகிறார். எங்கே அருவருப்புகள், அசிங்கங்கள் நடைபெறுகிறதோ, அங்கே பாவம் முதிர்ந்து காணப்படுகிறதோ, அந்த இடத்துல தேவனுடைய கோபம் உக்கிரமாக இறங்கும். குற்றமற்ற ரத்தம் சிந்தப்படுகிற இடங்களில் அந்த ரத்தம் கர்த்தர் நோக்கி கூப்பிடும். கர்த்தர் இறங்கி வருகிறார். அந்த ரத்தத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். இந்த கால வேளையில் நாம் மன்றாடுகளாக இருக்க வேண்டும். நாம் மன்றாடுவதுதான் நம்முடைய அடையாளம். நாம் பெருமூச்சு விட்டு அழுவதுதான் நம்முடைய அடையாளம். நாம் பெருமூச்சு விட்டு அழுதால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனப்படி நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சு பசுத்தாவை நமக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆண்டவரால் பெருமூச்சு விட்டு மன்றாடுகிற அடையாளத்தை பெற்றவனுக்காக பரிசுத்தாவியான மன்றாடுகிறார். இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக நம்முடைய அடையாளம் என்ன? உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனம் வாசிங்கன்னா, தேவனுடைய வசனம், வார்த்தை தான் நம்முடைய அடையாளம். வார்த்தையாக இந்த பூமிக்கு இறங்கி வந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய அடையாளம். அவருடைய வார்த்தைகளை இருதயத்தில் பதித்திருப்பதுதான் நம்முடைய அடையாளம். உபாகமத்துடைய புஸ்தகத்தில் நீங்கள் வாசிங்க 8ஆம் வசனத்தில், என்னுடைய வார்த்தை உன்னுடைய கைகளில் இருக்க கடவுது, உன்னுடைய நெற்றியிலே உன்னுடைய வார்த்தையை நீ பதித்துக் கொள்வாயாக, என்னுடைய வசனங்கள் உன்னுடைய கண்களின் நடுவே ஞாபகக்குறியா இருக்க வேண்டும். இந்து மார்க்கத்தை சேர்ந்த சகோதரிகள் நெற்றியில பொட்டு வைக்கிறார்கள். வசனத்தை வைக்கும்படியாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நமக்கு. அதனுடைய தாக்கம் தான் அங்கே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் வசனத்தை நம்முடைய இருதயத்தில் பதிக்க வேண்டும். நம்முடைய கைகளிலே இருக்க வேண்டும். அதை கை கொள்ள வேண்டும். வசனத்தின்படி வாழ வேண்டும். வசனத்தின்படி நாம் ஜீவிக்க வேண்டும். வசனத்தை இருதயத்தில் பதித்து வைத்திருக்க வேண்டும். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்று வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் குறையே இல்லாமல் இருக்கணும்னா வேத வசனத்தை இருதயத்தில் பதித்து வைங்க. வேத வசனப்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. வாழ்க்கையில் குறையே இருக்காது. குறையில்லாத வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? கர்த்தர் சொல்லுகிறார், வசனத்தை இருதயத்தில் பதித்து வைங்க. வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19-20 வசனப்படி நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விலை கொடுத்து வாங்கணும். அந்த காலத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகங்களில் ஆசாரியன் இருப்பதை என்ன பண்ணுவோம், உனக்காக ஒரு பிரதியை எழுதி வாங்கி நீயும் பிள்ளைகளும் அதை உட்காந்து வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலில் நீங்கள் நீண்ட நாட்களாக இருப்பீங்க. நீண்ட ஆயுசுக்கு நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கணும். குறையற்ற சமாதானத்துக்கு, குறையற்ற ஆசீர்வாதத்துக்கு, குறையற்ற ஆரோக்கியத்துக்கு, குறையற்ற ஆயுசு நாட்களுக்கு வேத வசனத்தை உட்கொள்ளுங்க. தினந்தோறும் வேத வசனத்தை நேரம் எடுத்து உட்காந்து வாசிங்க. நேரம் எடுத்து அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. வசனப்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க.
நீங்கள் மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறிடுவீங்க. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய அடையாளம். பிரியமானவர்களே, மன்றாடுவது நம்முடைய அடையாளம், தேவனுடைய வசனத்தை கைக்கொள்வது நம்முடைய அடையாளம், வசனத்தின்படி வாழ்வது நம்முடைய அடையாளம். மூன்றாவதாக நம்முடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். லேவியராகமம் 20:26 பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்வதுதான் நம்முடைய அடையாளம். மற்ற ஜனங்களைப் போல வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கல, மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தார். எதற்காக? அவருடையவர்களாக, அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தார். உலக ஜனத்திலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்த நோக்கமே அசுத்தத்தை விட்டு வெளியே வரும்படியாக, பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாக ஆபிரகாமை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். சொந்த ஜாதியிலிருந்து, சொந்த ஜனத்திலிருந்து, சொந்த தேசத்திலிருந்து நீ கிளம்பி வான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். எதற்காக பிரித்தெடுத்தார்? எதற்காக ஆண்டவர் செப்பரேட் பண்ணார் ஆபிரகாமை? பலுகி பெருகும்படியாக. ஆதியாகமம் புத்தகம் 12:1-4 ஆண்டவர் நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு வான்னு சொன்னார். ஆண்டவர் அவரை பிரித்தெடுத்தார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்த 4ஆம் வசனத்தில் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வந்தார். ஆதியாகமம் 13:6 பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவனுடைய ஆசி பெருகினது. ஆதியாகமம் 21:1-2 நீங்கள் வசனம் ஆண்டவர் உரைத்தபடியே ஆபிரகாமுடைய சந்ததியை கர்த்தர் விருத்தியாக்கினார். பிரியமானவர்களே, ஒரு பெருக்கத்துக்காக, ஒரு விருத்திக்காக கர்த்தர் கூட பேசிட்டு இருக்கிறாரு. பிரிஞ்சு வர வேண்டியதை விட்டு பிரிஞ்சு வரணும். உலகத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்காதீங்க. உலகத்தின் காரியங்களோடு, உலகத்தின் அழுக்கோடு, பாவத்தோடு நீங்க தேவனோடு பயணிக்க முடியாது. அது உங்களுடைய அடையாளம் அல்ல. பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் தான் உங்களுடைய அடையாளம். தேவனுக்காக நீங்கள் அடையாளமிடப்பட்டவர்கள். அந்த அடையாளத்தை உணர்ந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் பெருக்கத்தை பார்க்கலாம். பெருக்கத்துக்கு அங்கே ஓட வேண்டாம். நீங்கள் காணிக்க வாரி இறக்கணும் அவசியம். உங்கள் ஜீவியத்தை கொடுங்க. உங்கள் ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கற்பனையின்படி வாழுங்க. உங்களுடைய வருமானத்தில் தசமபாகத்தை கொடுங்க. நீங்கள் உங்கள் கை கிடைச்சது காணிக்கையா கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அளவில்லாமல் நீங்கள் கர்த்தருக்கு செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக அளவில்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பிரமாணத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தின் வாழ நீங்கள் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? லேவியராகமம் 20:7 தம்மை தாமே பரிசுத்தமாகுவதற்கு ஒப்பு கொடுத்தவர்கள், வசனத்தை கை கொண்டு வாழ்ந்திட தங்களை ஒப்பு கொடுத்தவங்க தான் பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அப்படிப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 28:13 பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறவன் பாவத்தை அறிக்கை செய்வான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறவனா இருக்கிறான். 1 யோவான் 9:1 நீங்க வாசிங்கன்னா, அறிக்கை செய்தால் நீங்க மன்னிக்கிறார், ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். அறிக்கை செய்யாத பாவம் மன்னிக்கப்படாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே முடியாது. அந்த பாவம் பின்தொடரும். பிரியமானவர்களே, பாவம் ரொம்ப கொடியது. பாவம் நம்ம நிர்வாணமையாக்கும். பாவம் நம்மை வெட்கப்பட வைக்கும். பாவம் நம்மை அவமானப்படுத்தும். அந்த பாவத்தை அறிக்கை செய்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது, மன்னிப்பு கேட்கும்போது அதை விட்டு விடுவதற்கு அவர் பலன் கொடுக்கிறார். அதை விட்டு வாழ கர்த்தர் உதவி செய்ய. அறிக்கை செய்யாத பாவம் என்ன செய்யும்? 1 தீமோத்தேயு 5:24 உங்களை பின்தொடரும். சங்கீதம் 23 நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்று வாசிக்கிறோம். உங்களுக்கு என்ன பின்தொடருது? உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யணும், அந்த பாவம் உங்களை பின்தொடரும். நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர நீங்கள் கவனமா இருங்க. பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்கிறவன் நிச்சயமாக பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பான். அவன் கர்த்தரை பற்றி கொண்டிருப்பான், கர்த்தரோடு இசைந்திருப்பான். அவன் தான் பிரித்தெடுக்கப்பட்டவன். பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் தான் நம்முடைய அடையாளம். முதலாவது நம்முடைய அடையாளம் என்ன? நம்முடைய அடையாளம் முதலாவது மன்றாடுவது நம்முடைய அடையாளம். இரண்டாவது நம்முடைய அடையாளம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வதுதான் நம்முடைய அடையாளம். மூன்றாவது நம்முடைய அடையாளம் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான ஜீவியம். கடைசியாக நம்முடைய அடையாளம் என்ன? 2 நாளாகமம் 7:14 தேவனுடைய நாமம் நம்ம மேல தரிக்கப்பட்டிருப்பதுதான் அடையாளம். உங்க மேல தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்குதா? ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்க? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய திரும்புகிறவங்க தான் தேவனுடைய ஜனங்கள். அவர்கள் தான் கர்த்தர் தம்முடைய நாமத்தை அவர்களை பதிக்க வைக்கிறார். யார் மீது கர்த்தர் தம்முடைய நாமத்தை பதிக்கிறார்? யோவான் 1:12 இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக, குல தெய்வமாக, அவரை மட்டும் தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் மீது தம்முடைய நாமத்தை கூறுகிறார். அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறாங்க. அவர்கள் மீது தேவனுடைய நாமம் தரிக்கப்படுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் மீது தேவனுடைய நாமம் தரிக்கப்படுவது இல்லை. அவன் உடன்படிக்கைக்கு உட்படுவதில்லை. நாம் தேவனுடைய நாமத்தை நம்ம மேல தரிக்கப்படணும்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து தேவனோடு தண்ணீரை சாட்சியாக வைத்து உடன்படிக்கை செய்ய வேண்டும். திருவிருந்தில இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையில இணைய வேண்டும். அப்பொழுது பரிசுத்தாவியானவரால் கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை செய்வார். பிரியமானவர்களே, இந்த 3 உடன்படிக்கையில் நாம் உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனுடைய நாமம் நம்ம மேல தரிக்கப்பட்டிருக்கோம். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? ஏசாயா 32:18 சமாதான தாபரம், நிலையான வாசஸ்தலம், அமைதியாய் தங்கும் இடத்தை என்னுடைய ஜனங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு நிலையான வாசஸ்தலத்தை, அமைதியாக தங்கும் இடத்துல சமாதான தாபரத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் உங்கள் மேலே தரிக்கப்பட்டிருக்கா? அவருடைய நாமம் உங்கள் மேலே தரிக்கப்படுவதுதான் நம்முடைய அடையாளம். 4 அடையாளங்களை ஆவியா நமக்கு அருமையாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். முதலாவது அடையாளம் என்ன? நாம் மன்றாடுவது நம்முடைய அடையாளம். 2வது தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய அடையாளம். 3வது பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜீவியம் நம்முடைய அடையாளம். கடைசியாக தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருப்பதுதான் நம்முடைய அடையாளம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43:21 வாசிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே, இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவரை துதிக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய நாமத்தை நம்ம மேலே வைத்திருக்கிறார். அதுக்கு தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அதுக்கு தான் நம்ம பிரிச்செடுத்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். தேவனுடைய நாமத்துக்கு தூஷணம் வராமல் நம்முடைய ஜீவனம் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் கவனமாக இருக்க, ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தருக்கு உதவி செய்வாராக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். அடையாளமாக இந்த உலகத்துக்கு வந்த எங்கள் தெய்வமே, தேவகுமாரனாக கன்னியின் வயிற்றிலே ஆண்டவர் அடையாளமாக பிறந்த எங்கள் பரலோக தகப்பனே, உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்களுக்குரிய அடையாளத்தை இந்த நாளில் அடையாளமிட்டு காண்பித்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அடையாளம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டும் மக்களை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை அடையாளமாக மாற்றுவாராக.